to HBAJ Creative. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச். டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கோடு, கீழே 2 கோடு, நடுவில் இருக்கிற கோடு வந்து இமேஜ் பண்ணியிருக்கணும். அது வந்து நமக்கு தெரிகிறதுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த மாதிரி மொத்தம் 4 கோடு. நம்ம எப்படி பாக்ஸ் செயின் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் போடுறோம். கிராஸ் லைனு, அப்புறம் ஸ்ட்ரைட்டு கிராஸு, ஸ்ட்ரைட்டு கிராஸில், ஸ்ட்ரைட்டாக கிராஸில், ஸ்ட்ரைட்டாக போடுறோம், கிராஸில் போடுறோம், ஸ்ட்ரைட்டாக போடுறோம், கிராஸில் போடுறோம், ஸ்ட்ரைட்டாக போடுறோம். இந்த மாதிரி ஆஃப் பாக்ஸ் டைப்பில் வந்து கொண்டு போகணும். பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட்டோம்ல அந்த மாதிரி தான். இதில் வந்து 2 சைடு கிராஸில் போடுறோம், டேஷ் போட்டு கிராஸ் பண்ணுறோம், டேஷ் போட்டு கிராஸ் பண்ணி, டேஷ் போட்டு கிராஸ் பண்ணி, டேஷ் போடுறோம், கிராஸ் பண்ணி. இந்த மாதிரி இந்த நீடில் இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நீடில் ப்ராக்டிஸ் வரும். இந்த நடுவில் இருக்கிற அந்த லைன் வந்து இமேஜ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும். இப்போ நீடில் அடியிலேருந்து நம்ம த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்துட்டு மேலே கிராஸில் கொண்டு போய் அதில் ஒரு ஸ்டிச்சு நம்ம கொடுத்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் கீழே கிராஸில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ஸ்டிச்சு, மேலே கிராஸில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, கீழே கிராஸில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச்சு, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு, மேலே கிராஸில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு, கிராஸில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து ஸ்ட்ரைட்டாக வரைக்கும் கொண்டு போய் அதில் ஒரு எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம். அவ்வளோதான். அப்புறம் இந்த சைட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னா இது பக்கத்தில் த்ரெட் இருக்கனால இந்த சைட்லேருந்து நம்ம இப்படி நூலை எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொண்டு வரலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த சைட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். த்ரெட் எடுக்கிறோம், மேலேருந்து கீழே கிராஸில் ஒரு ஸ்டிச்சு, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம், கிராஸில் கொண்டு போகிறோம், ஸ்டிச்சு, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போடுறோம், கிராஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டான இதில் இல்லாதனால ஒரு டைம் பிரிச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா? ஃபுல் பாக்ஸ் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச் பண்ணும்போது. இது ப்ளவுஸில் பண்ணாலும் நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்றபடி பண்ணும்போது ஒரு ஹனி ஹோம் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா? ஹனி வந்து எப்படி கூடு கட்டுமோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ எண்டு நாட்டு போட்டு முடிக்கிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஹனி பீ வந்து எப்படி இந்த ஸ்டிச் நம்ம வந்து ஒரு கூடு கட்டும் அந்த மாதிரி இருக்கும். இது தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் இது மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு வரும்போது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுது. இந்த மாதிரி ஆஃப் இதில் இருக்குதா கீழே நம்ம கொண்டு வரும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு கார்டு கூட நான் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து நான் பீடு வச்சு போட்டு காமிக்கிறேன். சின்னதாட்டு 2 லைன் போடுறோம். இமேஜ் பண்ணுறது ஒரு லைனு, இந்த இப்போ போடுறது ஒரு இமேஜ் லைன் மாதிரி சின்னதாட்டு, அதுக்கு கீழே ஒரு லைன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய சேனலில் வந்து ஆரி கிளாஸ் போயிட்டுருக்குது. இதனோட தொடர்ச்சி கிளாஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஐக்கான் கொடுக்கேன். அது மட்டும் இல்லை எண்டு ஸ்க்ரீன்லேயும் டோட்டல் வீடியோ விட ப்ளேலிஸ்ட்டு கொடுப்பேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்து கற்றுக்கோங்க. சரிங்களா? இதே போல் நம்ம வந்து பாக்ஸ் போடுறோம். பாக்ஸ் போட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இதில் பீடு வச்சு கொடுக்கும்போது எந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து ப்ளவுஸில் நம்ம ஹேண்டில் வந்து கோடு போட்டு பண்ணுறோம் இல்லையா, சுகர் பீடெல்லாம், அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு லுக்கு தனியாக இருக்கும். ஹனி ஹோம் மாதிரி பார்க்குறதுக்கு ஸ்டிச்சும் இருக்கும் பார்க்குறதுக்கு.
பார்த்திங்கன்னா த்ரெட் எடுக்கிறோம், கிராஸில் கொண்டு போகிறோம். இது வந்து பீடு எடுக்கிறோம், 2 பீடு எடுக்கிறோம். இதில் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பேட் பீடு ஒயிட் கலரில் பீடு அந்த எந்த இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2mm பீடு நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது. இதில் 2 பீடு கொடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே கிராஸில் எடுக்கும், அதில் 2 பீடு போட்டு ஸ்டிச் போடும். பாருங்கள், அதில் 2 பீடு போட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம், கிராஸில் கொண்டு வரோம், அதில் 2 பீடு போட்டு ஸ்டிச் கொடுக்குறோம், பீட் லோட் பண்ணி ஸ்டிச் கொடுக்குறோம். அப்புறம் கிராஸில் கொண்டு வரோம், அதில் 2 பீடு போட்டு கொடுத்து ஸ்டிச் கொடுக்குறோம். கொண்டு வந்து 2 பீடு கொடுக்கும். இதில் வந்து அப்புறம் கிராஸில் எடுத்துகிட்டு போகிறோம் த்ரெட்டு. பார்த்திங்கன்னா அதில் நான் அங்கேருந்து எடுத்து காட்டினேன், இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பீடு எடுக்கிறோம், 2 பீடு கொடுக்குறோம். இது பீடு வந்து 2மே நெருக்கமாக பக்கத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி அங்கே 2 மொத்தம் 4 பீடு ஒரு இடத்துல சேரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்குறதுக்கு இருக்கும். இது வந்து ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுகர் பீடு கொடுக்கலாம், இதில் கர்தானா பீடுன்னு இருக்குது, அது கொடுக்கலாம். அப்கமிங் கிளாஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் பீட்ஸு எந்த மாதிரி இது பண்ணணும்னு, அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தொடர்ந்து போடுது பாருங்கள். ஆப்போசிட்டில் கொண்டு வந்து இது பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து கற்றுக்கோங்க. இந்த ஸ்டிச்செல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து எதுன்னா நமக்கு வந்து நீடில் ப்ராக்டிஸ்க்காக நமக்கு யூஸ் ஆகும். இது நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என்ன கிராஸில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பீடு கொடுத்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது அது வந்து அழகாக இருக்குது. ஏன்னா இடையில வந்து நம்ம கலர் த்ரெட்டு வந்து அதுக்கு நடுவில் வந்து கோல்டன் கலரு இல்லைன்னா அந்த ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது அது இன்னும் நமக்கு லுக்கை ரொம்பவே அதிகமாக காட்டும். லென் நாட்டு போட்டு முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற ஆரி கிளாஸ் வந்து போயிட்டுருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள், நீங்களும் கற்றுக்கோங்க. நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி டிசைனராக மாறணும் தான் என்னோடய விருப்பம். அதனால தான் இந்த கிளாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நம்மளால் முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க முன்னாடி என்னால் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இதே போல் நடுவில் வந்து ஸ்டோன் விட்டுலாம், டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோன் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து சாதாரண ஸ்டோன் தான் இது பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் ஸ்டோனில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் அப்கமிங் கிளாஸில் நம்ம என்னென்ன ஸ்டோன் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ஸ்டோன் ஒட்டும்போது இன்னும் ஹைலைட்டாக கொடுக்கும் பார்க்குறதுக்கு. தொடர்ந்து பாருங்கள், கற்றுக்கோங்க, ப்ரொஃபஷ்னலாக நீங்களும் மாறுங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து யாரெல்லாம் வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணுறீங்களோ அவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளியராக பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவு ஸ்டெப் எடுத்து நான் பண்ணுவேன் சிஸ்டர். என்னால் எந்த அளவு முடியுமோ
பெஸ்ட்டாக பண்ணி உங்களுக்கு நான் கற்று தருவேன். கண்டிப்பாக சிஸ்டர், நான் வந்து உங்களுக்கு தெரியலைன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். தேங்க்யூ.